நாங்கள் இத்தனை நாள் இந்த இம்பாக்ட் பெஞ்சை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கோயம்புத்தூருக்கு போனப்ப திருப்பூர்ல இருக்க ஒரு டிஷர்ட் கடையில் இந்த மிஷினை வாங்கினோம். என்னடா செல்லம் குழப்புற? அதாவது நாங்கள் திருப்பூருக்கு போயிருக்கும் போது பனியன் கம்பெனிக்கு போயிருந்தோம். அங்கே இந்த மிஷின் மட்டும் தனியாக எடுத்து வச்சிருந்தாங்க. நாங்கள் எடுத்து பார்க்கும் போது இது இம்பாக்ட் பெஞ்சு இதோட விலை வந்து 32,000 கிட்ட வருது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் ஆன்லைனில் 9,000 தான் போட்டிருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டு பார்க்கும் போது அவங்க ஏதோ ஆஃபரில் போட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்துட்டோம். போஸில் ஜிடிஎஸ்ன்ற ஒரு மாடல். இதுலேயே வந்து 2 பேட்டரியும் ஒரு சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இதில் 80 வோல்ட் 2 ஆம்ஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதான் ஆல்ரெடி இந்த மிஷின் வச்சிருக்கீங்களே, அப்போ இதுக்கு இதை வாங்கினீங்க அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி விலை கம்மியானதில் வாங்குறதே போதுமானது. ஆனால் டெய்லி பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பிராண்டடாக வாங்குறது நல்லது. ஏன்னா இதுக்கு ஸ்பேரும் ஈஸியாக கிடைக்கும். புதுசாக எது வாங்கினாலும் கழட்டி பார்க்கணுன்னே தோணுது. நம்ம இதை கழட்டி பார்த்துக்குவோம். இதை கரெக்டாக வாரண்டி கிளைம் பண்ண முடியாதடா. தேவைன்னா நம்மளே சரி பண்ணிக்குவோம். இவ்வளோ காசு கொடுத்து மோட்ரு வாங்கியிருக்கா, இங்கே கேடுன்னு போட்டு வச்சுருக்காங்க. பார்க்க சிம்பிளாக தெரிஞ்சாலும் இது ஒரு பவர்ஃபுல்லான மோட்ரு. அப்போ அந்த சுவிட்செலாம் வந்து நல்லா குவாலிட்டியாகவே பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பேட்டரி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பேட்டரியிலே வந்து எத்தனை எம்ஏஹெச்னு போட்டிருக்கோம். ஆனால் இதில் வந்து கழட்டி பார்க்க முடியல. அப்படி கழட்டி பார்த்தோம்னா இதில் இருக்க கரெக்டான எம்ஏஹெச்சா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இது 280 நியூட்டன் மீட்டர் டார்க்கு. நம்மகிட்ட டார்க் கொஞ்சம் இல்லை. ஆனால் நம்ம நார்மலாகவே கழட்டி பார்ப்போம். எவ்வளோ ஏமா கழட்டுதுன்ட்டு. தலையில் போட்டோன்னா இதுக்கு மேலே கழட்டினா வண்டி வீலே கலந்துக்கலாம். இப்போ நம்ம எவ்வளோ தூரம் டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் டைட் பண்ணிட்டு அப்போ கழட்டி பார்ப்போம். அவ்வளோதான். ரொம்ப டைட் பண்ணிட்டோம். கலகமானு தெரியல. கலந்துச்சுல கலந்துச்சு.